ஹலோ பென்டன்மேன்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பென்டனோட யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நம்ம பென்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஏலியன்ஸ் மட்டும் இல்லாம பென்டன் யூனிவர்ஸ்ல ஃபுல்லா காட்டின எல்லா ஏலியன்ஸ்லயுமே நம்ம ரியல் வேர்ல்ட்ல இருக்க கிரியேச்சர்ஸ் இருக்குல்ல, லைக் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட ஏலியன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு ஒரு 20க்கும் மேல இருக்க ஏலியன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோல போலாமா? இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஏலியன் தான் நம்ம ரிப்ஜாஸ். ஏஞ்சலர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபிஷ்ஷோடைய ரெஃபரன்ஸா வச்சுதான் இந்த ஏலியனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அடுத்த ஏலியன் நம்ம பிளிட்ஸ் உல்ஃபர், அதான் நம்ம பென் உல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏலியன் பாக்குறதுக்கு அப்படியே உல்ஃபோடைய ரெஃபரன்ஸ் தான் அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்து இந்த ஏலியனை நம்ம பென்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க மாட்டாரு, ஆனா இது பென்னு கூட அதிகமா சண்டை போட்டிருக்கோம். யார் அப்படின்னு பார்த்தோம்னா எலிஃபண்ட் ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட ட்ராம்பிபோலார். அண்ட் நெக்ஸ்ட் ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதோடைய ரெஃபரன்ஸ் அப்படியே டிக்டோவா எடுத்து காப்பி பண்ணப்பட்ட இந்த ஒரு ஏலியன் தான் நம்ம ஆம்பிஃபிபியன். அண்ட் இப்ப நான் காட்ட போற ஏலியனை அல்டிமேட் சீரிஸ்ல ஒரு மாதிரியும் ஆம்னிவர் சீரிஸ்ல ஒரு மாதிரியும் ஷோ பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு லுக் இருக்கு இல்லையா, இது வந்து பீட்டில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன்செக்டோட ரெஃபரன்ஸா வச்சுதான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த ஏலியனுடைய பேரு ஈட்டில். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம உலகத்துல அழிஞ்சு போன கிரியேச்சர் அப்படின்னு சொல்லப்படுற டெட்ரோடாக்கிள் அப்படின்னு சொல்லப்படுற டைனோசர் வகையை சேர்ந்த ஒரு கிரியேச்சரை ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணது ஆஸ்ட்ரோடாக்கிள். இதை நமக்கு ஆம்னிவர் சீரிஸ்ல ஷோ பண்ணிருப்பாங்க. அண்ட் அடுத்த இருக்க ஏலியன் தான் நம்ம ஷாக் ஸ்குவாட்ச். இதையுமே பாத்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம ஷோ பண்ணிருப்பாங்க. ஒன்னு கொரில்லா இருக்கு இல்லையா, அதோட ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ண மாதிரியான ஒன்னும், அண்ட் ஈட்டி இருக்குல்ல, அதான் பிக் ஃபுட் ஈட்டி அப்படின்ற மாதிரி பல பேர்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரியேச்சரை ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ண மாதிரி இன்னொரு லுக்ல மாத்திருப்பாங்க. அண்ட் இப்ப நான் சொல்ல போற ஏலியன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொபாட்டிக் டைப். அது மட்டும் இல்லாம இது நம்ம பென்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க மாட்டாரு, வில்கேட்ஸோட ஆர்மில இருக்க ஒரு கேரக்டர். யாருடா அப்படின்னு பாக்குறீங்களா, இது கிராப். இது பாக்கிறதுக்கு கிராபோட வகை மாதிரியே இருக்கும். கிராப்னு சொல்லும் போது தான் இன்னும் ஒரு 3-4 ஸ்பீஷஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம பிரைன் ஸ்டார்மோட ஸ்பீஷஸ் இருக்கு இல்லையா, செரிப்ரோ கிரஸ்டேஷன், அவங்க ஃபுல்லாவே கிராப் மாதிரியே தான் இருப்பாங்க, லைக் நண்டு மாதிரியே தான் இருப்பாங்க. அண்ட் கிராப்னு சொல்லும் போது நான் வருது நம்ம ஆம்னிவர் சீரிஸ்ல காட்டப்பட்ட பால் வீவல் இருக்கு இல்லையா, இதுவுமே ஒரு 2 கிரியேச்சரை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்னு கிராப், இன்னொன்னு பீட்டில். ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா அந்த இன்செக்ட். அண்ட் அடுத்து கிராபோடைய ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட இன்னும் ஒண்ணுதான் நம்ம கிராப் டவுசர், அதாவது நம்ம ஹீட் பிளாஸ்டர் ஏலியன் இருக்கு இல்லையா, அதோடைய நேச்சுரல் பிரெடேட்டர் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஏலியன் பார்க்கறதுக்கு ரைனோசரஸையும் கிராபையும் ஃபியூசன் பண்ண மாதிரி இருக்கும். ரைனோசரஸ் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த ரைனோசரஸ் ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணப்பட்டது தான் அந்த எக்ஸோஸ்கல். இதுவும் பாத்தீங்கன்னா ஆம்னிவர் சீரிஸ்ல காட்டியிருப்பாங்க. இந்த ஏலியனை நமக்கு பென்டன் கிளாசிக்லயுமே காட்டியிருப்பாங்க. இது பாக்குறதுக்கு ஒரு ஹியூமனாய்டு ரைனோசரஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அடுத்த இருக்க ஏலியன் இங்க இருக்க நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ராத் ஏலியன் தான். பாக்குறதுக்கு தலைவன் அப்படியே டைகரை ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அடுத்து நம்ம உலகத்துல இதுக்கு முன்னாடி இருந்ததா சொல்லப்படுற ஒரு மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் தான் இப்ப நான் சொல்ல போறேன். என்னென்ன அப்படின்னா வேம்பயர் அப்படின்னு ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் நம்ம உலகத்துல இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதோடைய ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணப்பட்டது தான் வேம்பயர். அண்ட் கூடவே இந்த ஏலியனால சின்னதா மாற முடியும் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நம்ம வவ்வால் மாதிரியே இருக்கும். அடுத்து ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லப்படுற ஃபேரி டெயில் இருக்கு இல்லையா, அதை ஒரு ரெஃபரன்ஸா பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டது தான் நம்ம பெஸ்கிடஸ்க். கூடவே எகிப்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களே நம்ம மம்மி, அவங்களுடைய ரெஃபரன்ஸா கிரியேட் பண்ணப்பட்டது தான் நம்ம ஸ்னார்ஹோ, பென் மம்மி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏலியன். அடுத்து இருக்குது நம்ம ஏலியன் 4 சீரிஸ்ல இருந்தே பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, ஸ்பைடர் மங்கி. ஆக்சுவலா இந்த ஏலியனை பாக்குறதுக்கு உண்மையாலே ஸ்பைடர் மங்கி அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு குரங்கு இருக்கு, அது அப்படியே உரிச்சு வச்ச மாதிரிதான் இந்த ஏலியனும் இருக்கும். என்ன கால 4 வச்சு ஸ்பைடரோட ரெஃபரன்ஸையும் கூட மிக்ஸ் பண்ணி ஸ்பைடர் பிளஸ் மங்கி அப்படின்னு நம்ம ஸ்பைடர் மங்கின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த கிரியேச்சர் இருக்கு இல்லையா ஸ்பைடர் மங்கி, இதோட பேரை கூட வச்சாங்க கூட வச்சுக்கலாம். அடுத்து பாம்பு வகையில கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சில கேரக்டர். பாம்பெல்லாமாடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா இந்த வகையில எதையும் நம்ம பென்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க மாட்டாரு, பென்னோட எனிமீஸ் தான் இருப்பாங்க இந்த கிரியேச்சர்ஸ்ல. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கதான் ஸ்னேக் பிட். 4 ஆர்ம்ஸ் கூட 2 கையை வச்சு அப்படியே காரை வச்சு ஸ்மாஷ் பண்ணுவார்ல, அந்த ஏலியன் தான். கூட கிங் காயில் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இந்த பைபிளையே நமக்கு ரீபூட் சீரியஸ் எல்லாம் ஷோ பண்ணிருப்பாங்க. பாம்புன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. அடுத்து பாம்போடைய வேட்டையாடியான கழுகு இருக்காரு இல்லையா, நம்ம பருந்து வகையை சேர்ந்த ஒரு கிரியேச்சர் தான் கிக்கிங் ஹாக். இதை அப்படியே ஹாக்கோடைய ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஏலியனை காட்டியிருப்பாங்க, ரோஸ்டர் சொல்லிட்டு. அது வந்து நம்ம பென்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்க மாட்டாரு, ஆனா அது பாக்குறதுக்கு ஹென்னோட ரெஃபரன்ஸ் வச்சு கிரியேட் பண்ணிருப்பாங்க. பாம்பு பருந்துன்னு பார்க்கும் போது தான் நமக்கு தவக்கலை அப்படின்றது ஒண்ணு ஞாபகம் வருது. ஃப்ராகோடைய ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கிரியேச்சர்ஸ் தான் நம்ம என்கர்ஷியன்ஸ்.
இதுல கூட நான் அப்ஜெக்டி சேர்த்துக்கலான்னு இருக்கேன். லைட்டா உருவத்தை பார்க்க அப்படிதான் இருக்கும். ஆனா நாக்கு பாத்தீங்கன்னா அதோடைய வேலையை தான் இதுவும் செய்யும். அண்ட் அடுத்த இருக்கே நம்ம பென்னுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹியூமங்கசோர். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டைனோசரஸ் ரெஃபரன்ஸா வச்சுதான் இந்த ஏலியனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அடுத்து நம்ம வெட்டிக்கிளின்னு சொல்றோம் இல்லையா, கிராஸ் ஹோப்பர், அதோடைய ரெஃபரன்ஸை அப்படியே கிரியேட் பண்ணி கிராஸ் ஹோப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏலியனை கொடுத்துருப்பாங்க. இதோட பவரும் ஃபேஸும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும், நம்ம கிராஸ் ஹோப்பர் மாதிரி. அடுத்து டர்ட்டிலோடைய ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட நம்ம டாராஸ்பென். அண்ட் அடுத்து நம்ம பச்சோந்தி இருக்கு இல்லையா, அந்த பச்சோந்திய ஒரு ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணப்பட்டதான் சாமேலியன். லுக் வைஸும் லைட்டா அப்படிதான் கொண்டு வந்திருப்பாங்க, பவர் வைஸுமே அப்படிதான் காட்டியிருப்பாங்க. அடுத்து ஒரு ஆக்டோபஸ் ரெஃபரன்ஸா வச்சு ஒரு 4-5 ஏலியன்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறது மெயினான வில்லன், நம்ம பென்டன் சீரீஸ்ல ரொம்ப மெயினான வில்லன் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம வில்கேக்ஸ் தான். அண்ட் வில்கேக்ஸுக்கு அடுத்தபடியே ரொம்ப பெரிய வில்லன், வில்கேக்ஸ்க்கு அடுத்தபடின்னு இல்லை, பெரிய வில்லன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டோம்னா இவரும் கண்டிப்பா இருப்பாரு. யாருன்னு பார்த்தோம்னா நம்ம டிராகன். அதுக்கப்புறமா நம்ம செரிப்ரோ கிரஸ்டேஷன்ஸ், அதாவது நம்ம பிரைன் ஸ்டார்ம் ஸ்பீஷிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிரெடேட்டரான வைஸ்டோபஸ். அண்ட் அதுக்கப்புறமா கெலாக்டிக் என்ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹீரோவோடைய டீம் ஒன்று இருக்கு அப்படின்ட்டு பென்டன் சீரீஸ்ல காட்டியிருப்பாங்க. பென்னோடைய ஃபேவரட் டீம் அதுல இருந்த ஒருத்தர் தான் சினாப்டாக்ஸ். இவரும் பாக்குறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி தான் இருப்பாரு. கூடவே போனஸா ரீபூட் சீரீஸ்ல கிளாக்டோபஸ் அப்படின்னு ஒருத்தனை காமிச்சிருப்பாங்க. இவனும் பாக்குறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி தான் இருப்பான், ஆனா இது ரோபோட்டிக் கிரியேச்சர். அண்ட் அடுத்து நமக்கு பேய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, கோஸ்ட். அது ஒரு ரெஃபரன்ஸா, அது ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் தான், ஆனா இருக்கா இல்லையான்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அப்படி இருக்கப்பட்ட ஒரு கோஸ்ட் ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணதுதான் நம்ம கோஸ்ட் ஃப்ளை. அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது ஸ்டிங் ஃப்ளை. ஸ்டிங் ஃப்ளையே ஒரு பட்டர்ஃப்ளை ரெஃபரன்ஸா தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது வேற மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா அதை ஈடு கொடுக்கறதுக்காக ரீபூட் சீரீஸ்ல பட்டர்ஃப்ளையாவே கொண்டு வந்திருப்பாங்க ஸ்டிங் ஃப்ளைய. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பிக்சில் ஏலியன் இருக்கு இல்லையா, இத மோத் அப்படின்னு சொல்ற ஒரு பட்டாம்பூச்சியோட வகையை சேர்ந்தது தான் இந்த கிரியேச்சர். பாக்குறதுக்கு டிக்டோவா அப்படியே இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப புத்திசாலியான ஏலியன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம கிரே மேட்டர். இதை நிறைய பேர் எலி மாதிரி இருக்கு, எலியோட கிரியேச்சர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம். அது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனா பாக்குறதுக்கு எலியை தான் ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா பூனையெல்லாம் பார்த்தா கூட துரத்துது. நான் கிராபோடைய ஸ்பீஷிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல நம்ம வாட்டர் அசார்டும் ஒண்ணு. அண்ட் அடுத்து வால்க்ராட். இதை ஒரு ஹியூமனாய்டு ஃபிஷ் எப்படி இருக்கும், அதாவது ஒரு மீனுக்கு கால் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் யாரும் மீனுக்கு கால் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்க முடியாது நம்ம தளபதி மாதிரி. இது இல்லாம நிறையையும் முள்ளம்பன்களையும் மிக்ஸ் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணப்பட்டதான் நம்ம ஆர்ஜிட்டு. கடைசியா கிளாசிக் சீரீஸ்ல நமக்கு ஒரு பர்சனை ஷோ பண்ணியிருப்பாங்க. பென்னுக்கு ஆம்னிக்ஸ் கிடைச்ச புதுசுல 4 ஆர்ம்ஸா மாறின டைம்ல முதலையே அப்படியே உரிச்சு வச்சு முன்னாடி எடுத்துட்டு நிப்பாட்டி இருப்பாங்க இந்த பைபிள்ல. ஓகே, லாஸ்டா உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நம்ம வைல்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது எந்த கிரியேச்சரோடைய ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின். மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய கிரியேச்சர்ஸ் ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ண ஏலியன்ஸ் இருக்கு. அதெல்லாம் இன்னொரு வீடியோவா பார்ட் 2வா போடலாம் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நீங்க எந்த அளவுக்கு இதுக்கு கமெண்ட்ல சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்றதுல இருக்கு. அண்ட் இதே மாதிரி மோர் பென்டன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்றீங்க.